இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. பார்க்கலாமா? சர்வதேச பெண்கள் தினம் இந்த மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடிட்டுருக்கோம். இது நிஜத்தில் ஒரு கொண்டாட்டத்தில் உண்டானதில்லை, போராட்டத்தில் தான் இது உருவாயிருக்கு. பெண்கள் தினத்துக்கும் அமெரிக்க தொழிற்சங்க இயக்கத்துக்கும் ரஷ்ய புரட்சி இயக்கத்துக்கும் நிறைய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 1975ஆம் ஆண்டு தான் இந்த நாளை சர்வதேச பெண்கள் தினமாக ஐநா சபை அங்கீகாரம் பண்ணாங்க. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த நாள் பெண்களுக்கு ஒரு முக்கிய நாளாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருந்திருக்கு. உதாரணமாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1908ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி ஒரு மாபெரும் பேரணியை பெண்கள் நடத்துகிறாங்க. வேலை நேரத்தை குறைக்கணும், கூலியை உயர்த்தணும், வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லி 15,000 உழைக்கும் பெண்கள் இந்த பேரணியில் பங்கேற்கிறாங்க. இந்த நாளை அடுத்த ஆண்டு தேசிய பெண்கள் தினமாக அவங்க அறிவிக்கிறாங்க, அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி. இந்த நாளை சர்வதேச தினமாக நம்ம அனுசரிக்கணும் அப்படின்ற யோசனையை முன்வைத்தவர் யார் தெரியுமா? பெண்ணுரிமை போராளி கிளாரா ஜெட்கின் அப்படின்றவங்க. இந்த மாநாட்டில் 17 நாடுகளை சேர்ந்த 100 பெண்கள் கலந்து கொண்டார்கள். இதுக்கு அப்புறம் 1911 ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இந்த நாடுகளில் பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டுதான் 2011 100வது சர்வதேச பெண்கள் தினம் நம்ம கொண்டாடினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? முதலாம் உலக போர் நடந்துட்டு இருந்தப்போ 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் போர் வேண்டாம், எங்களுக்கு அமைதியும் ரொட்டியும் தான் தேவை என்று வலியுறுத்தி மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. 4 நாட்கள் நடந்த இந்த போராட்டம் சர்வதேச மகளிர் தினம் அப்படின்ற கருத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துச்சு. 4 நாட்கள் நீடித்த இந்த போராட்டம் கடைசியில் ரஷ்ய மன்னராக இருந்த ஜார் நிக்கோலஸ் அரியணை துறப்பதற்கும் மன்னராட்சி முடிவுக்கு வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக அப்போ தற்காலிகமாக இருந்த அரசாங்கம் பெண்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்தாங்க. இந்த மாற்றம் தான் 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. மகளிர் தின வாழ்த்துக்கள்.